ஹலோ நண்பா, பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன அயலான் மூவி, அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் மூவி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா போய் பார்த்து வந்துடுங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அயலான் மூவி எப்படி இருக்குது, கதை இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் இந்த படத்தை போய் செக் அவுட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலியன்ஸ் உலகத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் விழுந்து அது பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கையில் சிக்கி பூமியை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பொருளாலையும் அந்தளவுக்கு ஓட்ட போட முடியாத நிலமையில் அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற அந்த பொருளை வச்சு பூமியை பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டுப்பான். அதை தடுக்கிறதுக்காகவும் அந்த பொருளை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே வர்றாரு. அந்த பூமிக்கு வந்து அவன் என்னென்ன பண்ணுறா, அந்த பொருளை மீட்டெடுத்தானா, அந்த பூமியை காப்பாற்றினாங்கிறத அந்த கம்ப்ளீட்டான கதை. நம்ம ஹீரோவோட எப்படி அவன் ஜாயின் ஆகிறான், அவங்களோட சேர்ந்து எப்படி இந்த ஜேர்னி மூவ் ஆகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையும். சரி, கதை ஓகே. படம் எப்படி இருக்குது? படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஹாலிவுட் படமால் எப்படி உங்களுக்கு குவாலிட்டியாக அவ்வளோ அருமையாக சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்களா, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த மாதிரி எந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்ததே இல்லை. இது ஃபஸ்ட்டு ஒரு ஏலியன் கான்செப்டான மூவி. ஹாலிவுட்டில் எக்கச்சக்கமான மூவிஸ் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா முக்கிய காரணம் டேரக்டர் ரவிக்குமார் தான். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்று நேற்று நாளை அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக கிட்ஸுக்கும் இல்லை ஆல் டைப் ஆன் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு சோசியல் மெசேஜோட படம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் தேட்டரில் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். விஎஃப்எக்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல ஒரு லேகும் இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். மோஸ்ட்டாக ரொம்ப பெருசாக கதை இல்லை. எல்லாமே இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு தான் இருந்துச்சு படம். இந்த அளவுக்கு போர் பண்ணாது. ஏலியன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. வாய்ஸ் ஓவரும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபை பண்ணாது. நல்லா சூப்பராக தான் கேரி ஆச்சு. நல்லா கனெக்ட் ஆகும் எல்லாத்துக்கும். ஏலியன்ஸும் சில இடத்துல நிறைய இடத்துல காமெடி பண்ணுவாங்க. நல்ல சென்டிமெண்ட்டும் போர்ஷன்ஸு நிறையா இருந்துச்சு இந்த படத்தில். ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜான ஒரு என்டர்டெய்னிங் பேக்கேஜ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ எல்லா ஆல் டைப் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுனா இந்த மூவி கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேப்டன் மில்லர் மூவி பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டான ஆக்ஷன் பேக்கேஜ். அது வேறு கதை, இது வேறு கதை. இந்த ரெண்டு படமும் எதில் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. அது கம்ப்ளீட்டாக வேறு ஜேனர், இது வேறு ஜேனர். நீங்கள் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக வேணும், நல்ல ஒரு சூப்பராக ஃபன்னாக இருக்கணும் ஃபேமிலியோடு நினச்சிங்கன்னா இந்த அயலான் மூவி செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு நல்ல ஆக்ஷன் பீக்காக நல்ல ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி படம் வேணும்னு நினச்சிங்கன்னா கேப்டன் மில்லரை போய் பாருங்கள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் தான். படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவ்வளோ அழகாகவும் ஒரு எந்திரன் கொடுத்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சூப்பரான அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போன விதம் தான் இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு. இந்த படத்தை நீங்கள் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா படத்தில் மொத்த இது ஃப்ளாப் ஆகிருக்கும். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வில்லேஜில் ஆரம்பித்து அவன் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஏலியன் எப்படி கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகாகவும் அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறது கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்ட் ஆகும். அண்ட் தென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு வருவார். அதில் ஹெல்மெட் போடாமல் வரும்போது மட்டும் கீழே அந்த சைடில் வரும்ல தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும்தான் வரும். படத்தில் எந்த ஒரு ஸ்மோக்கிங் எந்த ஒரு ட்ரிங்கிங் சீன்ஸும் கிடையாது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கதைக்கு தேவையானது மட்டும் கொண்டு போயிட்டு தேவையில்லாதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த படத்தில் அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் கொண்டு போயிருந்தாங்க இந்த கதையை. படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கனெக்ட் ஆகலை. வேறு லெவல்ஸ் ஆகும். அந்த சாங் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எந்த சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுற அளவுக்கும் இல்லை. மோர் தென் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா வைப் ஆகலை. இது வரைக்கும் எந்த ஒரு ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகாமல் இருக்குது இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம். அண்ட் தென் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. சும்மா அவளோட கேரி பண்ணி போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த படத்தில் அவர் ஹீரோயினை வச்சுருக்காங்க. மற்றபடி அவள் எந்த இதுக்கும் யூஸ் ஆகாது. விஎஃப்எக்ஸ் மட்டும் சொதப்பிரிச்சது படம் மொத்தமாக ஃப்ளாப் ஆகிருக்கும். பட் ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒர்த்து வாட்சிங்காக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.